இன்னைக்கு சோஷியல் மீடியாவோட வளர்ச்சி யாரும் எதிர்பார்க்காத வகையில் ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு அதில் வரக்கூடிய செய்திகள் அது சென்றடையக்கூடிய பார்வையாளர்களுடைய எண்ணிக்கையும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழல் மற்றும் இந்தியாவோட அரசியல் சூழலில் நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாமே உண்மைன்னு நம்மளால் நம்பிட முடியாது. ஸோ இந்த சேனல் உருவாக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகள், அது ஒரு செய்தியாக இருக்கலாம், இல்லை தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கலாம். இதில் எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்குது, நம்ம பார்க்குறது எல்லாமே உண்மைதானான்னு சொல்லி நம்மளோட ஸ்டைலில் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப எளிதில் புரியக்கூடிய வகையில், யங்ஸ்டர் சொன்ன உடனே இது அவங்களுக்கான சேனல் மட்டும் நினைச்சிடாதீங்க, எல்லாருக்குமே அனைத்து வயதினருக்கும் புரியக்கூடிய மிகவும் எளிமையா புரியக்கூடிய வகையில் இந்த சேனல்ல அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஸோ இது நமக்கான சேனல், நமக்காக புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சேனல். வெல்கம் டு ஆர்கே சலசல். செய்திகளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னவே பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்றப்போ நம்ம தமிழகத்தை பற்றி பேசியாகணும். குறிப்பாக சமீபத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அதுலேயும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய செய்திகளானது வந்து சட்டமன்றம் சொன்ன உடனே திமுக சொன்னதுமே அடுத்தது எல்லாருக்கும் ஞாபகம் வருது சட்டமன்றத்தில் நடந்த அந்த காரசாரமான விவாதம், முதலமைச்சர்கள் அவர்களுக்கு எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விகள், அந்த எதிர்க்கட்சிக்காரங்க கேட்ட கேள்விக்கு முதலமைச்சரோட பதில் சொல்லி மிகப்பெரிய ஒரு கலவரமே உருவாயிடுச்சு. ஆனால் இதில் அரசியலையும் தாண்டி பல்வேறு விதமான தனிமனித தாக்குதல்களும் இடம்பெற்றுச்சு. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா உள்ள தமிழகத்தோட முதலமைச்சர் அப்பாவை பத்தி பேசிட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் தோத்ததை டைரக்டா இந்த இடத்துல சட்டமன்றத்தில் பேசிட்டாரு. இது அவை மரபை மீறிடுச்சுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் பொங்கி எழுந்தாங்க. அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவியை பற்றியும் தமிழகத்துக்கே தெரியுன்ற மாதிரி பேசியிருந்தார். இது டைரக்டா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை, சமீபத்தில் அவருக்கு விவாகரத்து கோரி அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதை பற்றி பேசியிருந்தார். இப்போ இவர் பேசுனது சரியா இல்லையா? இதுக்கப்புறமா திமுகவினர், தாவேகாவினர் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்களோட சைடில் இருந்து பேசுறது, இவங்களோட சைடில் இருந்து தனி மனித தாக்குதல் நடத்துறது, இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பொதுவாக இந்த திமுகவினர் வச்ச மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சட்டமன்றத்தோட மரபு மீறிட்டாங்க, சட்டமன்றத்தோட பேரையை கெடுத்துட்டாங்க. சினிமா ஆக்ஷன் பண்ணி சட்டமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தனி பெயரை கெடுத்தது மட்டும் இல்லாமல் இதை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்கன்னு. அவை மரபு மீறினது யாருன்னு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கான உண்மையான தெரிஞ்சிடும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கப்போ சபாநாயகருக்கு எதிராக என்ன பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி தாவேகா சைடு இருக்கவங்க அதற்கான ரீல்ஸ் இந்த இடத்துல ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு டிஎம்கே காரங்க ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எதிர்கருத்துக்களாக இவங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைகள், இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய நிறைகள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா இந்த டிஎம்கேவோட ஐடி விங், இந்த டிஎம்கேவோட ஜென்சி சம்பந்தப்பட்ட நபர்கள், குறிப்பாக ஜென்சி டிஎம்கேவோட கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய அன்பானந்தன் அரியப்பன் அவர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. வெளியிட்டதுக்கு அப்புறமா அவர் கைது பண்ணுறதுக்காக முயற்சிகள் நடத்தப்பட்டதா செய்திகளானது வெளியில் வந்துடுது. இவர் என்ன பேசினார்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவருக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு லிஸ்ட் எடுக்கணும். திமுகவுடைய கனிமொழி அவர்கள், முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள், இவங்க எல்லாருமே பேசியிருந்தாங்க. அதுலேயும் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசியிருந்ததெல்லாம் பார்த்தோன்னா, மிரட்டுறாங்க, தாவேகா போலீஸ் ஃபோர்ஸை பயன்படுத்தி ஜென்சி டிஎம்கேவை டார்கெட் பண்ணுதுன்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. ஆனால் உண்மையிலே மிரட்டுறது யாரும் தெரியுமான்னு சொல்லி தாவேகாவினர் அதுக்கு பதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலே மிரட்டுறதுனா என்னன்னா, போட்டிருக்காங்க. இதெல்லாம் மிரட்ட மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா போன ஆட்சியில என்ன நடந்துச்சு தெரியுமா? இல்ல இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில இருந்தப்போ யார் யார் மேல வழக்கு போட்டாங்களா தெரியுமான்னு சொல்லி இப்போ தாவேகாவினர் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க. சின்ன லிஸ்ட், இது சம்பந்தப்பட்ட லிஸ்ட் ஆஃப் ஈவென்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. வெறும் கோர்ட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை பத்தி பேசினதுக்காக பத்திரிகையாளர் ஒருவர் கைது செய்யப்படுறார். திமுக ஆட்சியில மீம் ஷேர் பண்ணவங்க, மீம் பேஜஸோட அட்மின்ஸ் கைது பண்ணப்படுறாங்க. அவங்க மேல குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. இவ்வளவு ஏன் ஒரு பாட்டி அவங்களுக்கு மனநல பிரச்சனை இருக்கா இல்ல என்ன எதுனே தெரியாம ஸ்டாலின் அவர்களோட படத்துக்கு எதிராக ஒரு சில நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு தனிப்படைன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த நபர், இப்போ இவங்க யாரை மிரட்டதா சொல்லியிருக்காங்களோ அந்த நபர் சிஎம் விஜய் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறது மட்டும் இல்லாம இது சம்பந்தப்பட்ட நிறைய அநாகரிகமான கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு. 6 மணிக்கு அப்புறம் அவர் இப்படி இருப்பாரு, இந்த வீட்டில் இருப்பாரு, இதெல்லாம் தாவேகாவினர் எப்படி ஏத்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை அவர் கேட்டிருந்தாரு. தனி மனித தாக்குதலுக்கும் விமர்சனம் பண்றதுக்கும்
கோடுக்கும் ஒரு மெல்லிய ஒரு கோடு, அதுதான் வித்தியாசம். ஒரு பர்சனோட பர்சனல் லைஃப்குள்ளே போகிறதுக்கு யாருக்குமே எந்த விதமான அனுமதியும் கிடையாது. இதெல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பதிலுக்கு திமுகவினர் சரி ஓகே இதுக்கப்புறமாவது எதனா பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு படி இன்னும் மேலே போயிட்டு அஃபிஷியலாக அவங்களோட ஐடி விங்லேயே இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி நீங்கள் இதை ஸ்டேட்டஸாக வைங்க, நீங்கள் இதை ஸ்டோரியாக வைங்கன்னு போட்டிருக்காங்க. லிட்டரலி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு அநாகரிகமான கருத்து பேசப்பட்டிருக்கு. அதுவும் தமிழகத்தோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கு. இதை நீங்கள் அஃபிஷியலாக எல்லாரும் ஸ்டோரியில் வைங்க, ஸ்டேட்டஸ் போடுங்கன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான ஐடி விங் பக்கத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பதிவுகளை பார்க்குறப்போ அத்தனை நபர்களுக்கும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு அஃபிஷியல் ஐடி விங் பண்ணுறப்போ அதை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நபர்கள் எல்லாமே இதை தான் பண்ணுவாங்க. இது எந்த விதத்தில் ஒரு நியாயமான அரசியல்? இது தனி மனித தாக்குதலை அந்த கட்சியை ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு அவங்களோட கருத்துக்களையும் இந்த இடத்துல பதிவிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆர் அவர்கள் சமீபத்தில் பேசினது. சிஎம் அவர்கள் சட்டசபையில் பேசிட்டு இருக்கப்போ, வெளியில் ஒரு ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் பேசிட்டு இருக்கப்போ, திமுகவோட முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் ஆர் அவர்கள் தாவேகாவோட ஆட்சியை பற்றியும் சில விமர்சனங்களை வைக்கிறப்போ, இவங்க யாருக்குமே வெக்கம் கிடையாது, இவங்களோட கூட்டணி நம்பி போனவங்களுக்கும் வெக்கம் கிடையாது, அவங்களுக்கு பதவி கொடுத்தா சொல்ற அந்த பதவி ஏற்றுக்கிட்டவங்களும் வெக்கம் கிடையாதுன்னு ரொம்ப சில கடுமையான வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. ஒரு முன்னாள் பதவியில் அதுவும் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரு நபர் இப்படி பேசுறது ஏற்புடையதான்னு கேட்டனா கண்டிப்பா ஏற்புடையது கிடையாது. அதுவும் டிஎம்கேவோட ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல பார்க்கப்படுது என்னன்னா, ஒவ்வொரு கட்சி சம்பந்தப்பட்ட விமர்சனம் வைக்கிறதுக்கும் அந்த கட்சி ஏதோ ஒரு கோட்பாடா வச்சிருக்கோம். ஒரு சமூகம் சார்ந்த கோட்பாடோ இல்ல வேற ஏதாச்சும் அவங்களோட முக்கியமான கோட்பாடு இருக்கோ அது சம்பந்தப்பட்ட நபர்களை வச்சு அது தாக்குதல் நடத்தப்படும். இப்ப விசிகேவை டார்கெட் பண்ணனா ஆர் ராசா போன்ற நபர்கள், அது மட்டும் இல்லாம பிஎம்கே போன்ற கட்சிகளை டார்கெட் பண்ணனா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லி இதற்காகவே தனியா சில டெடிகேட்டட் நபர்களை வச்சிருக்காங்க. அப்படி இவர் சொன்ன இந்த ஒரு கருத்துக்கு அமைச்சர் வன்னியரசு அவர்களால சமீபத்தில் ரொம்ப ஒரு ஃபிட்டிங் ரெஸ்பான்ஸ் ஆனது கொடுத்திருக்கு. என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஆர் ராசா அவர்களுக்கு மனப்பிறழ்வு ஏற்பட்டிருக்கு. மனப்பிறழ்வுனா என்ன தெரியும்ல, அவர் தன்னோட வார்த்தைகளில் கவனத்தை செலுத்தணும். அப்படி கவனம் செலுத்தலைன்னா தலைமை அவரை கண்டிக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்புன்றதும் கிடைச்சிருக்கு. எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி ஒன்று தான். இந்த சேனலில் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, அதுவும் இந்த டாப்பிக்கில் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசினது கிடையாது. ஸோ நானும் ரொம்ப கவனமாக பேசிட்டு இருக்கேன். ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு ஒரு கேள்வியானது இருக்குது. இப்போது தாவேகாவோட அரசுக்கு தனி பெரும் மெஜாரிட்டி கிடைக்கல, ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கப்போ கூட போன கட்சிகளை நாங்கள் தான் அனுப்பி வச்சோம்னு சொன்னாங்க. சிபிஐ சிபிஎம் இல்லை இது எங்களோட தனிப்பட்ட முடிவுன்னு அறிவிச்சாங்க. அப்படி இருந்தும் இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்கிறவங்க 2006 திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. அதிமுக கூட்டணியில் ஜெயிச்ச விசிகே அந்த ஜெயிச்ச எம்எல்ஏக்களோட ஆதரவோட டிஎம்கே ஆட்சி அமைச்சது. அப்போல்லாம் இவங்க உண்மையிலே பேசணும்னா இப்படி பேசிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ தனியாக டார்கெட் பண்ணுறாங்கன்னா இது சமூக நீதியாக சமத்துவமானது? உங்களோட பதில்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ தாராளமாக நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம புதுசாக ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ நான் என்னெல்லாம் மாற்றிக்கணும் இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ரெகுலராக இந்த சேனலில் நம்மளோட காணொலிகளை நம்ம பார்க்கலாம். தமிழக அரசியல் நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து கவனிக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. எல்லாரும் ஒன்றாவே பயிர்க்கலாம். தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் உங்கள் ஆர்கே.